சாட்டர்டே ஜூஸர் வாங்கும் போதே கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் குக்கரும் வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் இருக்குது. பொங்கல் வேறு ஏதாவது கம்மியாக பண்ணுறதுக்கு தேவைப்படுமே சொல்லிட்டு ஒரு 3 லிட்டரில் குக்கர் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி திங்கக்கிழமை அரிசி பருப்பு காயெல்லாம் போட்டு குக்கரில் வேக போட்டுக்கிட்டேன். குக்கரில் விசில் வரும்போது அருவி தண்ணி மாதிரி எல்லா தண்ணியும் வெளியே ஊற்றிருச்சா, இதுக்கு 5 லிட்டர் குக்கர்லேயே நம்ம வேக போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைக்கணும். அதை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா அரைப்படாதுல, அதனால் கூடவே மசாலாவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அடுத்து கடாயெல்லாம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தாலும் மசாலையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பருப்புலாம் வேக வச்சிருந்தாலும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக வெள்ளமும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டோம். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இந்த வெண்டைக்காய் பொரியலாம் நான் விட்டாலும் லியோ இதை விட மாட்டேன். அவனுக்கு பிடிச்ச பொரியல இந்த வெண்டைக்காய் தான் வாரத்தில் கண்டிப்பாக 2 நாள் செஞ்சிருவேன். சண்டேஸ்ல எப்படியாவது வாயை கட்டணும்னு நினைப்பாங்க, ஆனால் அது முடிய மாட்டேங்குது. சண்டே ஆனால் நல்லா தின்ன வேண்டியது. எங்கே சாப்பிட்டதுனால ரொம்ப வெயிட் போட்டுருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலும் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. இதே ஒரு பொழப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒரு மேரேஜ் வேற வருதுங்க. இப்போ 64 கிலோவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 60 கிலோ வந்துட்டனாலும் சந்தோஷம் தான்.